வெளிநாடு ஒன்றுக்கு போயிட்டு வந்த என் நண்பர் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலை சொன்னார். எப்படின்னா, அவர் போய் ஒரு காஃபெட்டேரியாவில் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு காஃபி. அப்போ அவர் எதிர்த்து அப்படி ஒரு ஆள் வந்து உட்காந்துருக்கார். உட்காந்த உடனே ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு 2 காஃபி அப்படின்னு இருக்காரு. சில ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ மலேசியாவிலாம் இவ்வளோ பெரிய டம்ளரில் காஃபி கொடுப்பாங்க. அந்த காஃபியை குடித்தாலே உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பசிக்காது. அவ்வளோ பெரிய டம்ளரில் இருக்கும் காஃபி. அதை விட பெரிய டம்ளரில் ஜூஸ் கொடுப்பாங்க. நம்ம ஊரில் இத்தினூண்டு தானே, காஃபிங்கிறது இத்தினூண்டு தான். அதை நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு அதிக டைமு வராது. சாப்பிட்றோங்கிற நினப்பு வர்றதுக்குள்ளேயே காஃபி தீர்ந்து போயிடும். அந்த மாதிரி. சரி, இவர் என்னடா அது 2 காஃபி ஆர்டர் பண்ணோடனே அந்த ஆள் கேட்டிருக்கான், 2 காஃபியும் இப்போ வேணுமா, நீங்கள் ஒருத்தர் தானே வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அவன் 2 காஃபி அப்படின்னு, எஸ் 1 காஃபி ஃபார் மீ அண்ட் 1 காஃபி ஆன் த வால் அப்படின்னு. இவருக்கு புரியல, என்னடா அது காஃபி ஆன் த வால்னு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போர்டு, அந்த போர்டில் வந்து காஃபி ஆன் த வால்னு இருக்குது. அங்கே வந்து ஏற்கனவே 14 காஃபி டேலி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இவர் காஃபி ஆன் த வால்னு சொன்னோடனே +1ன்னு போட்டு 15 காஃபி. இப்போ இந்த ஆள் காஃபி சாப்பிட்டுட்டு 2 காஃபிக்கான காசை கொடுத்துட்டு போயிட்டார். ஏன்னா இது இவர் எதுக்கு காஃபி ஆன் த வால்னு ஒன்று போடுறாருன்னு இவருக்கு புரியல. உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பேரரை கூப்பிட்டு, இந்த காஃபி ஆன் த வால்னா என்னங்க கான்செப்ட், இவர் இன்னும் காஃபி குடிக்கல, இந்த காஃபி ஆன் த வால்னா என்னங்க கான்செப்ட்னு, கொஞ்சம் இருங்க சார் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப பரிதாபமான ஒரு ஆள் வந்து உட்காந்துருக்கார். அவர் இந்த காஃபி ஆன் த வால் போர்டையே பார்த்துட்டு உட்காந்துட்டு, அந்த பேரர் வந்திருக்கார். வந்தோடனே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு, ஐ வாண்ட் எ காஃபி விச் இஸ் ஆன் த வால் அப்படின்னு இருக்காரு. அந்த செவுத்தில் இருக்கிற காஃபி எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு ஒன்று. அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு, அதில் அந்த 15 இருந்திருக்கு பாருங்கள், அது திருத்தி 14ன்னு போட்டுட்டு இவருக்கு வந்து ஒரு காஃபியை கொடுத்துட்டார். இவர் காஃபியை சாப்பிட்டுட்டு எதுவுமே பே பண்ணாமல் போயிட்டார். அப்போ தான் இவருக்கு புரிஞ்சிருக்கு, இப்போ நாம் வந்து நம்ம எல்லாருமேங்க நம்ம 2 இட்லி சாப்பிட்றோம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு 4 இட்லி சாப்பிட்றதுக்கான வருமானம் இருக்குது, அதுக்கேற்ற அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்குது. இப்போ நாம் போயிட்டு 4 இட்லி 2 இட்லி இங்கே 2 இட்லி செவுத்தில் அப்படின்னு ஆர்டர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து 2 இட்லி அப்படின்னு கணக்கு வச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு கணக்கு வைக்க ஆரம்பித்தாங்கன்னா, இட்லி மட்டும் அப்படி வச்சுக்கோங்களேன், இட்லி. ஏன்னா நம்ம வந்து தோசை, நெய் ரோஸ்ட்டு அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் ஆடம்பரம். இட்லின்னு வச்சுக்கோங்க, 2 இட்லி அப்படின்னு கணக்கு வச்சுட்டாங்கன்னா, ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள் வரும்போது அவனுக்கு அந்த 2 இட்லியை அவங்க கொடுக்கறது. இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய கல்ச்சர். பாருங்கள், அங்கே எப்படி ஒரு கல்ச்சர் பாருங்கள், காஃபி ஆன் த வால்னு. ஒன்று இந்த நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு 2 காஃபி கொடுங்க, ஒன்று இங்கே இன்னொன்று காஃபி ஆன் த வால் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுதான் பரோபகாரம். அதாவது நம்ம ஒன்றும் பெருசாக செய்ய வேணாம், நம்மளால் முடிஞ்சதை செய்கிறது தான் பரோபகாரம். பரோபகாரம்ங்கிறது நாம் எதை செய்கிறோமோ அதில் இன்னும் கொஞ்சம் செய்கிறது தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம செய்யக்கூடிய பணியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு 10 ஃபைல் பார்க்க முடியும்னா இன்றைக்கி ஒரு 12 ஃபைல் பார்த்துட்டோம்னா அது பரோபகாரம். அந்த 2 ஃபைல் எக்ஸ்ட்ராவாக பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் பரோபகாரம். நாம் வந்து எல்லா இடங்கள்லையும் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா மைலேஜ் அதை நம்ம கொடுக்கும்போது தான் அது பரோபகாரமாக மாறுது. அப்போ ஒவ்வொரு மனுஷனுமே இப்படி தன்னால் முடிஞ்சதை கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணால், எத்தனையோ நிறுவனங்கள் இருக்குது, எத்தனையோ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ். நான் சொல்கிற நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனுங்கிறது என்னன்னாக்க, மக்களுக்கு பணியாற்றுகிற நிறுவனங்கள். பார்த்திங்கன்னா, புற்றுநோய்க்காக பணியாற்றக்கூடிய நிறுவனங்கள் இருக்கும், காச நோய்க்காக பணியாற்றக்கூடிய நிறுவனங்கள் இருக்கும், அப்புறம் சாலையோரம் இருக்கக்கூடிய புத்தி சுவாதீனமற்றவர்களுக்காக பணியாற்றக்கூடிய நிறுவனங்கள் இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 100 ரூபாயில் ஒரு 2 ரூபாய் எடுத்து வச்சா கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அந்த மாதிரி நாம் எல்லோருமே சேர்ந்து முயற்சி செய்து ஒரு நல்ல பணியை செய்கிறது தான் இந்த காஃபி ஆன் த வால் நமக்கு சொல்லுது. இப்போ நம்ம ஊரில் அந்த கான்செப்டில் நான் நிறைய பேர்ட்டு சொன்னேன், நீங்கள் இந்த மாதிரி காஃபி ஆன் த வால் மாதிரி ஒரு இட்லி ஆன் த வால்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ நிச்சயமாக நான் இன்றைக்கி காலையில் சாப்பிட்டேன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில், நிச்சயமாக நான் வந்து ஒரு 2 இட்லி ஆன் த வால் கொடுத்துருப்பேன். அப்போ அவங்க எத்தனை பேருக்கு அதை கொடுக்க முடியும் பாருங்கள். இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். எத்தனை பேர் உண்மையிலேயே எதையோ பறி கொடுத்தவங்க, அன்றைக்கி பணியே கிடைக்காம போனவங்க, அல்லது அன்றைக்கி எங்கேயோ பணத்தை இழந்தவங்க, அவங்களுக்கு இந்த இட்லி ஆன் த வால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்ல, பரோபகாரம்ங்கிறது நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறதில்ல, போகிற போக்கில் நம்மக்கிட்ட இருக்கிற கருணையை செயல் வடிவமாக மாற்றுறது தான் உண்மையான பரோபகாரம். நம்ம எல்லோருமே அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சதை கொஞ்சம் செஞ்சோம்னா இந்த உலகத்தை இன்னும் அழகாக்க முடியும் என்பதற்குத்தான்
சுவரின் மீது இருக்கிற அந்த காப்பி என்கிற சம்பவம் சாட்சி.